தாய் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எப்படி வந்து GitHub ரெபாசிட்டரியில் இந்த மாதிரி டெப்ளாய் டு கோயிபி பட்டன் வந்து கிரியேட் பண்ணுறது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன்ஸ் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. இந்த டெப்ளாய் டு கோயிபி பட்டன் எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்னா, ஸோ இதுக்கு வந்து கோடு இருக்குது. எப்படி நம்ம ஹீரோக்கு ரயில்வே இதுக்கெல்லாம் நம்ம பட்டன் கிரியேட் பண்ணமோ ஸோ அதே மாதிரி இது. ஸோ இந்த கோடில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட ரெப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு நம்ம readme.md அந்த ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து உள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அது ஃபஸ்ட்டு கோடு. இந்த கோடோட லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கீழே வந்தீங்கன்னா கமிட் சேஞ்சஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் கோயிபிக்குள்ளே போயிடுச்சு. இங்கே வந்து நம்ம ரெபாசிட்டரி செலக்ட் பண்ணுவோம்ல, அதில் வந்து உங்களுக்கு என்ன ரெபாசிட்டரி வேணுமோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிரான்ச்சு. ஸோ இதுக்கடுத்து நீங்கள் எப்பவும் போல டெப்ளாய் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் ஓகே. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் பட்டன். இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா சில சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு டெப்ளாய் கோயிபி அது இமேஜ், அடுத்த ஆப் கோயிபி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் கிட் அண்ட் ரெபாசிட்டரி ஈக்குவல் டு அட் இருக்கா, இந்த ஈக்குவல் டுக்கு இங்கனக்குள்ள ஒரு லிங்க் கொடுக்கணும். ஸோ இது என்ன லிங்க் அப்படின்னா, நம்ம வந்து என்ன ரெபாசிட்டரி வந்து இங்கே செலக்ட் பண்ணணுமோ ஆட்டோமேட்டிக்காக அந்த லிங்க்கை வந்து அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? அதுக்கு அதோட அந்த ரெப்போவோட லிங்க் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ இதுக்கு நீங்கள் எந்த ரெபாசிட்டரியை வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ரெபாசிட்டரியோட லிங்க் எடுங்க. ஸோ இப்போ லாங் ப்ரெஸ் காப்பி லிங்க் அட்ரஸ். ஸோ இப்போ லிங்க் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த https / இருக்குல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க. இப்போ github.com/ அந்த ரெப்போ இருக்கா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவல் டு பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அண்டு பிரான்ச் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போ கோயிபியில் பிரான்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். இது வந்து மெயின் பிரான்ச்சு, மாஸ்டர், இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்களோட ரெப்போவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்கும் மெயினாக மாஸ்டரா அந்த மாதிரி. ஸோ வந்து நான் வந்து மெயின் பிரான்ச். ஓகேங்களா? ஸோ நான் மெயின் வந்து கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த நேம் இருக்குல்ல, இதை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ மெயின். ஓகே, அடுத்து அண்டு நேம் ஈக்குவல் டு சர்வீஸ் நேம்னு இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ் நேம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ இதுக்கு பதிலாக என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் கோயிபியில் வந்து லாஸ்ட்டில் வந்தீங்கன்னா சர்வீஸ் நேம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து அங்கே கொடுங்க. ஸோ இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ இந்த கோடை வந்து காப்பி பண்ணுங்கள். இப்போ நம்ம GitHub வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெப்ளாய் டு கோயிபி பட்டன் வந்துருச்சா. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த ரெபாசிட்டரியில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ரெப்போ வச்சோமோ அது வந்து வந்துருச்சு. பிரான்ச் மெயின் வந்துருச்சு. கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் நேம் அதுவும் வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு ஸோ ஃபஸ்ட்டு கோடுக்கும் செகண்ட் கோடுக்கும் இதான் டிஃப்ரென்ஸு. ஸோ அதில் வந்து வெறும் கோடு மட்டும்தான், இதில் வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த ரெபாசிட்டரிக்கு பண்ணணுமோ அதோட லிங்க்கு, அது என்ன பிரான்ச்சு, அப்புறம் சர்வீஸ் நேம், இதெல்லாம் கொடுத்து நீங்கள் டேரெக்டாக GitHubலேருந்தே அதை வந்து டெப்ளாய் பண்ணிக்கலாம் கோயிபி யூஸ் பண்ணி.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரே. பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் ஒரு பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் செட் ஆன் பண்ணிக்கோங்க. மிகவும் அடுத்த நல்ல வீடியோ சந்திப்போம். டாட்டா.